இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் பவானி சங்கரி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் எல்லாரும். வேத விநாயக சரணம் சரணம், விக்ன விநாயக சரணம் சரணம், வேத விநாயக சரணம் சரணம், விக்ன விநாயக சரணம் சரணம், ஞான விநாயக சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், சித்தி விநாயக சரணம் சரணம், புத்தி விநாயக சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், ஆல விநாயக சரணம் சரணம், வேத விநாயக சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், சரணம் சரணம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகவே கேதுவே நமக. குருவே வணக்கம். வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் நேரடியாக கண்டுகளிக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் என்று ஒரு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை அதாவது செவ்வாயை பற்றி ஒரு சிறு குறிப்பு. செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கோபமுடையவன், ஒரு வீரம், ஒரு தைரியசாலி, அதே நேரம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்தில் சீருடை பணியாளர். 6 வயதில் அவர் காரமான உணவுகள் மற்றவர்கள் தயவு செய்து மியூட் போடவும். அரசு வேலை அவர்களுக்கு இருக்கும், நிர்வாக திறமை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும், மற்றும் பல் பிரச்சனைகள் இருக்கும். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது இன்று நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சிறப்புமிக்க குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து அவர்களுடைய ஜோதிடத்தில் வாய்ந்த அனுபவங்களையும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும், கருத்துக்களையும் நம்மிடையே அனைவருக்கும் பயன்படும் விதமாக இங்கு பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் பார்த்தோம்னா திருச்செங்கோடை சேர்ந்த ஆஸ்ட்ரோ ஜோதிட ஆசான் ராஜேஷ் வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்றை நம்மளிடையே ஒரு சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று சிறப்புரையை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். அதாவது ராசி சக்கரத்தின் சிறப்புரையாக 7ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரை நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அத்தகைய வகையில் சிறப்புமிக்க நமது ஜோதிடாசன் ராஜா சங்கர் ஐயா அவர்களை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் மற்றும் சார்பாகவும் வருகை என கேட்டு தங்களுடைய சிறப்புரையை, அதாவது ராசி சக்கரத்தின் அப்படின்ற தலைப்பில் சிறப்புரையாற்றும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டு அன்புடன் அழைக்கின்றேன் ஐயா. ராசிக்காரர். கேக்குங்களாமா? கேக்குது ஐயா, கேக்குது. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஜோதிட நட்சத்திர சுடர்மணி என்ற நிகழ்வுக்கு 115வது நிகழ்வுக்கு என்ன இவ்வளவு பெரிய வாய்ப்பை நல்கிய
கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கோ மற்றும் இந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா அசோக் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடர்கிறேன். நேற்றே பார்த்தீங்கன்னா 6 ராசிக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு 6 ராசிக்கு பார்க்கணும். அது ஏன்னா விட்டு போய் மறுபடியும் எடுத்தோம்னு வச்சுக்காங்களேன், நமக்கு சரியா 12 ராசிக்கு போய் சேராது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துளாராசி இன்னைக்கு பார்க்கக்கூடியது துளாராசி. துளாராசி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ராசியா இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டுல இருந்தாலும் சரி. அப்ப ரிஷபராசி, ரிஷப லக்கணம், துளாராசி, துலா லக்கணம், பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், போராட நட்சத்திரம், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே அழகானவங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாத இவங்களுக்கு எந்த நேரமும் மேக்கப்போட இருக்கிறத பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா. அது இந்த துலாம்னா உருவம் பார்த்தீங்கன்னா தராசு. தராசுனா என்ன தராசு? வியாபார ஸ்தலங்கள்ல உள்ள தராசா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நீதி தேவத கையில உள்ள தராசு. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க, அதை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த துலாம். உறுதியான பேச்சாற்றல், வசீகரமான தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும். மற்றவர்களை கண்ணுல பார்த்து எடை போட்டுருவாங்க. இவங்க இப்படிதான், இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அது சரியா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், துலாமை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்கு. இந்த துளாராசிக்காரங்க வீட்டுல 3 எழுத்து பெயர் கொண்டவங்க இருக்கணும். 3 எழுத்து பெயர் என்ன அப்படின்னா, இந்த 3 எழுத்து பெயர் சரியா இருக்கும். நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லி பாருங்க. லக்கணமா ராசியோ லக்கணாதிபதி துலாம்ல இருந்தாலும் இது போல இருக்கும். நல்ல குரலோசை கொண்டவர்கள் துலாம் ராசி. துலா ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடைகிறார், சனி பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப இவங்களுக்கு உரிய வயதில் திருமணம் நடந்தால், துளாராசி உரிய வயதில் திருமணம் நடந்தால் தொழில் அமையாது. தொழிலோ உத்தியோகமோ அமையாது. அதே போல உத்தியோகமோ தொழிலும் சரியான நேரத்துக்கு அமர்ந்து விட்டால் அங்க திருமணம் லேட் ஆகும். அதுதான் துலாம். வியாபார ஸ்தலம், இவங்கள்ட்ட எந்த ஒரு பொருளை கொடுத்தீங்கனாலும், இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஆட்டை விற்காத வச்சிட்டு இருப்பாங்க ராதா, அதை வந்து வித்து கொடுப்பார். நல்ல மூலிகை உள்ள சாப்பிட்ட ஆடு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமா வித்து கொடுப்பார். அது போல இவங்க துளாராசி பேசியே சாதிக்கக்கூடியவர்கள், அதை உண்மையாக்கக்கூடியவர்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை உண்மையாக்குறதுக்காக நிறைய நல்ல சாமர்த்தியம் இருக்கும். இவங்களுக்கு இந்த காற்று ராசியில பாத்தீங்கன்னா ராசியோ லக்கணமோ உள்ளவர்கள், காற்று ராசியில ராசியோ லக்கணமோ யாரா இருந்தாலும் மீட் போட்டுருங்க. ராசி லக்கணம் கொண்டவங்க அந்த வீட்டுல இஸ்து என்ற பெயர் இருக்கும். காற்று ராசியில தான் பாத்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் வரும். ராகுனா இஸ்து, அது இஸ்து வரும். அந்த பாம்புக்கு தான் இஸ்து வரும். சர்பம்னு சொல்லிக்கலாம். நம்ம பாம்புடி சொன்னாலே தோஷம் பாரு. எங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த குருநாதர். அதெல்லாம் அடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய தோசை வரும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தந்தை வழியில
தாத்தா வழியில 2 திருமணம் இருக்கும். துலாம் 2 திருமணம் கட்டாயம் இருக்கும். குற்றங்கள் இவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர் செய்யும் குற்றங்கள் இவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியும். எதை பற்றியும் அழட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப பதட்டப்படுறது இதெல்லாம் இருக்காது இவங்ககிட்ட. அதே மாதிரி இவங்க பாருங்க, இவங்க துலாமுக்கு 12வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடு. அதனால இவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது, சீட்டு போடுறது இதெல்லாம் போடக்கூடாது. போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அவங்க வாங்குற கடனுக்கு இவங்க தான் கட்டுற மாதிரி சூழ்நிலையை தரும். நேரி தவறாமல் வாழ ஆசை உடையவர். நேர்மை இவர்களின் குறிக்கோளாக இருக்கும். ஆனா வாழ்க்கை ஏற்ற இறக்கமா இருக்கும். செல்வந்தர் போல் காட்டிக்கொள்வார். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம், ராசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எத்தனை கண்ணாடி இருக்கோ அத்தனை கண்ணாடியும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியில வந்தாலும் அங்க 2 வீலர் நின்னாலும் கார் நின்னாலும் அதுல அந்த கண்ணாடியில பார்க்கக்கூடியவங்க இந்த சுக்கிரனுடைய வீடு. அதே மாதிரி துளாராசிக்கு 2 பெயர் இருக்கும். 2 பெயர் இல்லைன்னா இன்னொரு பெயர் சேர்த்துக்குவாங்க. கூப்பிடுறது ஒரு பெயர், ஃபுல் நேம் ஒண்ணு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதிர்ஷ்டத்தை விரும்பாதவர் துளாராசி. இருந்தா வரும் இல்ல அப்படிம்பாங்க. சமூகத்துல நல்ல அந்தஸ்து பெற்றவர். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் இவர்கிட்ட வரும். குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கும். இந்த துளாராசிக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் தாமதமாக அமையும். எதா இருந்தாலும் எளிமையா புரிஞ்சுக்க கூடியவங்க துளாராசி. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு அவ்வளவு எதை டக்குன்னு புரிஞ்சிக்க கூடிய யோசனை, மற்றவர்கள் எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல இந்த வீடுகளில் காதல் உண்டு. நல்ல ஆடை உடுத்துவார். மகாலட்சுமி அம்சமாக கொண்ட ராசி இந்த துளாராசி. முருகர் வழிபாடு நன்மையை தரும். பிரதோஷ நாள்ல நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்று. திருச்செந்தூர் போனா வள்ளி குகை அது வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்தது விருச்சகம். விருச்சகம் தேல். தேல் என்ன பண்ணும்? இது பலகால் கொண்டது. தயாள குணம் படைத்தவர். இவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கறது அப்படின்னா, இவங்க மற்றவர்களுக்கு ஐடியா சொல்லும் போது சிறப்பா சொல்லுவாங்க. அவங்க அதை செஞ்சு செயல்படுத்தி வெற்றியும் கண்டுடுவாங்க. ஆனா இந்த விருச்சகத்துக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா தனக்குத்தானே யோசனை செய்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தவறாததான் முடியும், தவறா போய் முடியும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த காரியத்தை திறமையோட பிடிவாதத்தோட செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் விருச்சகம். பாருங்க, விருச்சகம் காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. மஞ்சுளாமா சொல்லும் போது சொன்னாங்க ராசி சக்கரம் அப்படின்னு சொன்னாங்க. ராசி காரகம் நாம சொல்லக்கூடியதுக்கு பேரு ராசி காரகம். அது போல
இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல 8வது ராசி இந்த விருச்சகம். அப்ப அந்த விருச்சகத்துலதான் விசாக நட்சத்திரம் இருக்கு, அனுச நட்சத்திரம் இருக்கு, கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேட்டையும் கிணத்தடியும் ஒரு ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும், பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கு 8ஆம் இடம் ரகசியத்தை சொல்லும். செவ்வாய்க்கு 8ஆம் இடம் ரகசியத்தை சொல்லும். அதே போல செவ்வாய்க்கு 4ஆம் இடம் ஒரு பதவியை சொல்லும். அது என்ன காரக உறவு, என்ன பாவக உறவு அப்படின்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் மதியம் பார்க்கும் போது செவ்வாய் 12ஆம் இடத்துல, ரிஷபத்துல செவ்வாய். அது 4ஆம் பார்வையை எங்க பார்க்கும் அப்படின்னா சிம்மத்தை பார்க்கும். இவங்க மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. அப்ப இவங்களுடைய இளைய சகோதரம், ஜாதகருடைய இளைய சகோதரம் ஒரு வேலை வாய்ப்புல இருக்கா? செவ்வாய் பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கு, அதனால மறைஞ்சு போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்ப செவ்வாயோடைய 4ஆம் பார்வைக்கு பதவியை சொல்லும், செவ்வாயோடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தை சொல்லும். அது போல இந்த விருச்சிகத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் விருச்சகத்திலேயே உள்ள கிரகத்துக்கும் கட்டாயம் ரகசியம் இருக்கு. அப்படி என்ன ரகசியமா இருந்துற போது இந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த வீட்டுல காதல் திருமணம் செய்தவர்கள் விருச்சகத்துல இருக்கணும். கேட்டு பாருங்க, இல்லைன்னா இனிமேல் வரும்னு சொல்லுங்க, எச்சரிக்கையா இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ரகசியத்தை காக்கக்கூடியவங்க யாராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருச்சகம், மகரம், கும்பம், இந்த 3 ராசி. இததான் மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பாங்க. அதுலயும் லக்கண ராசியா இருக்கிறவங்க விருச்சகம், மகரம், கும்பம் இவங்களதான் எடுப்பாங்க. அதே மாதிரி லக்கணாதிபதி இந்த இடத்துல இருந்தாலும் அவங்களதான் எடுத்திருப்பாங்க. சார் எனது லக்கணம் வேற சார், ராசி வேற சார் அப்படிம்பாங்க. அப்புறமேல் பாத்தீங்கன்னா லக்கணாதிபதி அங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆளுதான் இது ரகசியம். ஏன்னா இந்தியாவுடைய ரகசியத்தை காக்கக்கூடியவங்களா இவங்க 3 ராசி விளங்கும். தகப்பனுக்கு ஆகாத ராசி விருச்சக ராசி, அப்பாவோட நெருக்கத்தை தராது. இல்லைன்னா அப்பா வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளிநாடோ வெளி மாநிலமோ இப்படி வெளியூர்லயோ இருப்பாங்க. தேங்கக்கூடிய நீர், சகதி பகுதி அப்படிங்கிறத விருச்சகம். விருச்சகத்து வீட்டுகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்மெல் அடிக்கும். பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே சும்மா களம், வில்லேஜா இருந்தா கூட வீட்டோடைய வேஸ்ட் நீர் அந்த வீட்டுக்கு முன்னாடி போகும், அது ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு போகும். அப்படி இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் விருச்சக ராசி விருச்சக லக்கணம் எல்லாம் இருக்கும். நான் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் சென்னையில, வடபழனியில. அப்ப பாத்தீங்கன்னா நான் அங்க போய் பார்க்கும் போது ஏற்கனவே ஜாதகம் அனுப்பி விட்டாங்க. இந்த இடங்கள்ல எப்படி இந்த சாக்கடை அடைப்பு, பேக்ஸ்மெல் எல்லாம் எப்படி வரும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள? அப்ப ஐப்பசி மாசம், அடமழை காலம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே துணி காய போட்டிருந்தாங்க. நான் போய் பெல் அடிச்ச உடனே திறந்த உடனே ஒரு ஸ்மெல் இருந்தது. அப்ப அந்த விருச்சகங்கிறது இந்த விஷயத்தை கட்டாயம் சொல்லும். இந்த விருச்சகம் பாத்தீங்கன்னா முன்கோபம் இருக்கும், இதெல்லாம் தளர்த்திக்கணும். மன சஞ்சலம் இருக்கும், சந்தேக குணம் இருக்கும், ரகசியம் ஒண்ணு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க விஐபி வரிசையில இடம் பிடிக்கக்கூடியவங்க விருச்சகம் தான். எப்பயுமே பேசக்கூடிய பேச்சு வெட்டொன்னு துண்டு 2 தான் இருக்கும்.
அதே மாதிரி இவங்களுக்கு இணையா யாரு கேலி கிண்டல் பண்ண முடியாது. அப்படி ஒரு கேலி கிண்டல் பண்ணி வரக்கூடியதான் இது இந்த விருச்சகம். இவங்களுக்கு 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 18 வயசு, 40 வயசு, 3, 5, 10, 18, 40 இந்த காலங்கள்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஒரு வண்டி வாகனங்கள்ல தடுமாறி விழுகக்கூடியது, இது எல்லாமே கட்டாயம் இவங்களுக்கு வரும். எப்பயுமே வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள் ஏற்படும் அப்படின்னாவே ரதபந்தம் நான் மஞ்சுளா அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கட்டும். அது ரதபந்தம் நாங்க கொடுக்கிற வழக்கம். நீங்களே பிரிண்ட் போட்டு உங்க பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ வச்சுக்கிட்டீங்கன்னா 1% கூட விபத்து நடக்காது. அப்பேற்பட்ட பாபன் சாமி எழுதினது. திருச்செந்தூர் கல்வெட்டுல இருக்கும், கோவிலுக்குள்ளேயே இருக்கும். அது வாகன விபத்தை தடுக்கக்கூடிய சக்கரம். ஒரு பஸ்லயே போறீங்க அப்படின்னாலும் இதை ஒருத்தர் பாக்கெட்லயோ பர்ஸ்லயோ இருந்துருச்சுன்னா 60 பேர் சேஃப்டி. அப்பேற்பட்ட ரதபந்தம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை நீங்க வாங்கிக்காங்க. அசால்ட்டா யாரும் எடுத்துக்க வேண்டாம். அது என்னங்கய்யா? ரதபந்தம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதோடைய விளக்கங்கள், அதுல உள்ள வரிகள், அது எல்லாமே சிறப்பான அம்சமா இருக்கும். வச்சு பாருங்க, நீங்க செயல்படுத்தி பாருங்க, அதோடைய விளக்கம் புரியும் உங்களுக்கு. விருச்சகத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் விருச்சகத்தில் இருந்தால் அவங்க வீட்டுல இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன, அதுக்கு வேற பேர் என்ன சொல்லுவாங்க, இறந்துட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, இதுக்கு போன இங்க இருப்பாங்க கட்டாயம். அதே மாதிரி விருச்சகத்துக்கு யாருக்காவது ராகு சம்பந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்காங்களேன், இவங்க எல்லாம் இந்த பாடம் போடுறது, விபூதி வச்சு விடுறது, தாயத்து கட்டி விடுறது, பிரபஞ்சம் அறியும் சக்தி இவங்கள்ட்ட கிடைக்கும். முன்கூட்டியே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு. எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு செயல் நடக்கும். நான் தான் சொன்னேன்ல, அதே மாரி தானே இருக்கு அப்படிம்பாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ராகு சம்பந்தப்பட்டாதான் இது போல செயல்பாடுகள் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் முருகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சிவனும் சக்தியும் சேர்ந்த வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, நந்தி வழிபாடு, அனுமன் வழிபாடு, இப்படி நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா சரஸ்வதி லட்சுமி தெய்வங்களை வழிபட்டால் இவங்களுக்கு தேடியது கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு விருச்சகத்துல இருந்தாலும், 8ஆம் அதிபதி விருச்சகத்தில் இருந்தாலும், 8வது வீடே விருச்சகமா ஆனாலும் அவங்களுக்கு பெண்கள் வகையில கர்ப்பப்பை பிரச்சனை கட்டாயம் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மாந்தி இருந்தாலும், விருச்சகத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கும் இது போல பிரச்சனைகள் வரும். அதனால கவனம். இந்த விருச்சகத்துக்கு நட்பு வட்டாரமா கடகத்தை வச்சுக்கலாம், மீனத்தை வச்சுக்கலாம், மகரத்தை லக்கணமாவோ ராசியாவோ இங்க கூட வச்சுக்கலாம். வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரும். ஒவ்வொருத்தருடைய லக்கணத்துக்கும் 5ஆம் அதிபதி
9ஆம் அதிபதியோடைய ராசி லக்கணத்தை கொண்டவங்களை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு. கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல மத்திய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா தனுசு தான். மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும். இது மத்திய அரசு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு. கோதண்ட வீடு, கோதண்ட ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தனுசு. சுறுசுறுப்பா இருப்பாங்க. யாரும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடியவங்க இந்த தனுசு தான். குரங்கு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தனுசு யாருக்காவது அதுல இருந்து தசை புத்தி நடத்தும் போது குரங்குகளுக்கு ஏதாவது சாப்பிடக்கூடிய இதை கொண்டு போய் கொடுக்கும் போது இவங்களுக்கு வெற்றியா வரும், வெற்றியை தரும். மத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இவங்க கொண்டவங்க. பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவங்க, தாத்தா பாட்டி அப்படின்னு அவங்கெல்லாம் மதிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு இருக்கும். பாருங்க, ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனுமனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அது வால்ல தீ வச்சிருவாங்க, வீட்டுக்கு தாவி இருக்கும், பார்த்திருப்பீங்க. நாம சின்ன பசங்கள படிச்ச கதைகள்ல பார்த்த படங்கள்ல நாம பார்த்திருப்போம். தீ விபத்து வரும். அதே போல இவங்களுக்கு தனுசுக்கு ஒரு தீ விபத்து உண்டு, தீ காயங்கள் உண்டு. பொதுவாகவே இந்த விஷயத்திலேயே இன்னொரு பாடத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆண் வீடுகள்ல செவ்வாய் இருக்கும், ஆண் வீடுகள்ல இப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி, ஏன்னா ஆண் ராசியில தான் ராகு இருக்கு. ஆண் ராசியில ராகு இருக்கும் போது, ஆண் வீடுகள்ல உள்ள செவ்வாய் இருக்கும் போது கரண்ட், இந்த குக்கர், கேஸ் டியூப்பு இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது, ஃபயர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி இருக்குது, எங்களுக்கு அப்படிதான் இருக்கு, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கரண்ட் பில்லு கட்டக்கூடியதை பெனால்டி போட்டு கட்டுங்க, அதுதான் பரிகாரம். கரண்ட் பில்லு கட்டுவீங்க இல்லையா, ஒரு நாள் விட்டுட்டு கட்டுங்க. அடுத்த நாள் கட்டும் போது அவங்களா சேர்த்தி ஒரு 150 ரூபா சேர்த்தி போடுவாங்க, அதோட போயிடும் உங்களுக்கு. இது என்ன பண்ணுதுன்னு அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் கேஸு, கரண்ட் ஸ்டாக்கு, எப்படி ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு விபரீதத்தை தந்துடும். அதுக்காக ஒரே வீட்டுல 2 சம்பந்தம் பண்ணது இந்த தனுசு தான். ஒரே வீட்டுல 2 சம்பந்தம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது, அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஜாதகருக்குன்னு மட்டுமே சொல்லக்கூடாது, ஜாதகர் வழியில். அதுல இன்னும் சில பேர் அம்மா வழியிலையா அப்பா வழியிலையான்னு கேட்பாங்க, அம்மா வழியிலையா அப்பா வழியிலையான்னு கேட்பாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தாதானே குழந்தை. அப்ப அம்மா ரத்தமும் இருக்கு, அப்பாவுடைய ரத்தமும் இருக்கு. அப்ப 2 வழியிலையும் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இவங்க நல்ல ஒரு படிச்சவங்க மத்தியில பெயர் வாங்கக்கூடிய தனுசு தான். ஆனா தனுசிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பிரச்சனைன்னே சொல்லும். அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு. அவங்க பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய காலமா தான் இருக்கு. அதனால யார் இது மியூட் போட்டுங்கம்மா. காயத்ரி மேடம் மியூட் போடுங்க.
காயத்ரி மேடம் பப்ளிசிட்டி தானா தேடி வரும். காயத்ரி மேடம் போடுங்க. தேங்க்யூ. ஓகே சார். தானா தேடி வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்ததுனாலும் இவங்களால செலவு செய்யாது இருக்க முடியாது. ஆனா பணம் இவங்கள்ட்ட தங்கவும் தங்காது. சக்கன பூர்வீக சொத்து பின்காலத்துல வந்து அடையும். முன்காலத்திலேயே வந்தா ஏதாவது அதை வச்சு செய்யலாம். பின்காலத்துல வந்தா என்ன செய்ய முடியும்? அது போலதான் இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எது போல நோய்கள் வந்தாலும் சரி, அவங்க தேன் வாங்கி வீட்டுல வச்சுக்குவாங்க. சுத்தமான தேன் கிடைக்கிற இடத்துல வாங்கிக்காங்க. தேன் சாப்பிட்டாலே இவங்க உடம்புல உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அதே மாதிரி இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி ஒரு காதல் வரும். கவனம். அதாவது மனைவியே லவ் பண்ணா பரவாயில்ல, வேற யாரையாவது போய் செஞ்சுட்டா இவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். கவனமா இருந்துட்டாங்க. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதை இதுலதான் இருக்கு தனுசு வீட்டுல. உத்திராட நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு எல்லாம் புத்திர தோஷம், பெண் சாபம் அப்படிங்கிறத கட்டாயம் கொடுக்கும். புத்திர தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாதான் புத்திர தோஷம் இல்ல. ரெண்டும் ஆணா இருக்கு, ரெண்டும் பெண்ணா இருக்கு அப்படின்னா புத்திர தோஷம் தான். ரெண்டு பையனா இருந்துட்டா புத்திர தோஷம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தால்தான் புத்திர தோஷம் இல்லை. ரெண்டு இதுவும் இருக்கணும். ஆபரணங்கள் இரவல் கொடுக்கறது, இரவல்ல வாங்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு உடம்பு ரீதியா வரும். கால்வலி, நரம்பு வலி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா துளசி மாடம் வச்சு வழிபாடு செய்வது சிறப்பு. அரச மர விநாயகர் வச்சு வழிபாடு செய்வது சிறப்பு. அரச மர விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த நிழல்ல போய் உக்காந்துட்டு வந்தாக்க கூட இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. அனுமன் வழிபாடு, ஹயகிரீவர் வழிபாடு. இவங்களுக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்ததுன்னா உடனே போய் விநாயகர்கிட்ட ஒரு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க. அதுவே ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா மகரம். பாதி நிலம் பாதி நீர். இது காக்கா வீடு அப்படிம்பாங்க, எலி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கழுத வீடு. கழுத எங்க நிற்கும்? குட்டி சவுத்துக்கிட்டு தான் நிற்கும். இப்ப இந்த மகர வீடு ஒரு அடையாளம் சொல்றேன், நல்லா பாருங்க. அவங்க வீடுலயோ இல்ல இவங்க வந்து பார்த்தா எதிர்த்த வீடுலயோ இவங்களுக்கு ஒரு கிராக், அதாவது விரிசல் இருக்கும். இவங்க வீட்டிலேயே கூட இருக்கலாம். மகரம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த விரிசல் இருக்கும். அதே மாதிரி தாத்தா வழியில, அப்பா வழியில, இவங்க 2 பேத்து வழியில 2 திருமணம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் வெற்றியை தரும். இந்த குடும்பத்துல உள்ள எங்க மகர வீட்டோடைய குடும்பத்துல உள்ள எங்களுக்கு செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சம். அப்ப மகர லக்கணம், மகர ராசி, லக்கணாதிபதி மகரத்துல இவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு கவர்மெண்ட் பணியில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா
காலச்சக்கரத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய மேஷ ராசி அதிபதி செவ்வாய் அந்த இடத்துலதான் 10ல தான் உச்சம் பெறுகிறார். அதனால கட்டாயம் இங்க அரசு வேலையில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆதாயம் இவங்களுக்கு கட்டாயம் உண்டு. பொது சேவை எண்ணம் மகரத்துக்கு உண்டு. கடகத்துக்கு ஆப்போசிட் வீடு மகரம். இதுவும் அப்படிதான். ஊருக்குன்னா ஓடி ஓடி செய்யும். ஊர்ல ஒரு வேலை அப்படின்னா ஓடி ஓடி செய்யும். வீட்டுக்கு அப்படின்னா உதவாது மகரம். தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட மற்றவங்க சாப்பிடணும்னு போடக்கூடியங்க இந்த மகரம். வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் கட்டாயம் இவங்களுக்கு அமையும். ஆனால் அது பாதிப்போட அமையும். பிரச்சனையோட ஒண்ணு இருக்கும். தொழில்ல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு கவலைகள் எவ்வளவு வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஏற்ற இறக்கம் மேடு பள்ளம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இவங்களுக்கு எப்பயுமே உண்டு. கடின உழைப்பாளி. எப்படி கடின உழைப்பாளி சொல்லலாம் அப்படின்னா கழுதையை போல். எவ்வளவு பொதி வச்சாலும் அது தாங்காதுன்னு படுக்காது. அது பார்க்கல சுமந்துகிட்டே போகும். கடின உழைப்பாளி. மூட்டு சம்பந்தப்பட்ட கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு உண்டு. இவங்கள்ட்ட ஒரு இது பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்றவரை கவரக்கூடிய அளவிற்கு உடை நடை இதெல்லாம் இருக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு கொடுக்கும். என்னைக்கா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு கட்டாயம் தரும். இவங்கள்ட்ட என்ன அப்படின்னா இவங்கள்ட்டையும் பண வசதி யாராவது செஞ்சு கொடுங்க, பண உதவி செஞ்சு கொடுங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஆனா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட காசு இருந்துட்டா இவங்க வள்ளல் பரம்பரை. அதை திட்டமிட்டு செலவு செய்யறது இவங்களுக்கு சிறப்பு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தன் நிலையை மாத்திக்க மாட்டாருங்க. ஆடம்பர செலவை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பார்கள். மகர லக்கணம் மகர ராசி லக்னாதிபதி மகரத்துல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ், அதாவது வண்ணார் சமுதாயத்துக்கு தேவையான அவங்களுக்கு பொருட்கள் அடுப்பு கறி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். நல்லது. அயன் பாக்ஸ் வாங்கி தரலாம், தானமா வாங்கி தரலாம். இது மகரத்துக்கு நன்று. விநாயகர் வழிபாடு, கண்ணபிரான் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பு. பெருமாள் வழிபாடு. அதே மாதிரி கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பழம், கேரட்டு, வெங்காயம், நார்த்தங்காய், கரும்பு, புளி இதெல்லாம் உணவுல கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கெல்லாம் நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காற்று ராசி, பிடிவாத ராசி. அதே போல உணவு பிரியர். ஒரு ஊர்ல எந்த கடையில டேஸ்டா இருக்கும், எந்த கடையில டீ நல்லா இருக்கும், காபி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த கும்பத்தை கேட்டா தெரிஞ்சுக்கலாம்.
எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் சாப்பிடும், டேஸ்டா சாப்பிடும். பெரிய கொடிமரம், பெரிய டவர் அப்படி இருக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னா அதுக்கு பக்கத்துல கும்பராசி கும்பலக்கணம் இருக்கும். சாதிக்க பிறந்தவர்கள் இந்த கும்பராசி கும்பலக்கணம். அதே மாரி இதுலதான் வந்து சதய நட்சத்திரம் இருக்கு. அப்ப சாமி ஆடுறது, குறி சொல்றது, ஜோதிடம் பாக்குறவங்க, ஒரு மருத்துவர், இதெல்லாம் அங்க இருக்கும். அதே போல இவங்ககிட்ட விடாமுயற்சி இருக்கும். எப்பயுமே நீ பெரிய ஆளா வந்துருவப்பா, நீ முன்னேற்றமா வந்துருவ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முயற்சி செஞ்சா மட்டும்தான் முன்னேற்றம் வரும். நாம பேக்கல வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா முன்னேற்றம் வராது. அப்ப தன்னுடைய முயற்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறதும் விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் முன்னேற்றம் வரும். பாருங்க, இந்த பதிகத்தை படிச்சா நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்னா பதிகத்தை மட்டுமே படிச்சா பாஸ் ஆயிட முடியுமா? பாடத்தையும் படிக்கணும். அப்படிங்கிறது போலதான் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் எங்கள்கிட்ட வேணும். அது கும்பத்திட்ட இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் கும்பம் கோபுர கலசம். அப்ப அந்த கோபுர கலசத்து மேல தீர்த்தம் படும் போது எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க. அது போல கும்ப ராசியா இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமா இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில உயர வந்து வருவாங்க. இது கட்டாயம் கும்பத்துக்கு நடக்கும். கும்பராசிக்கு ஞாபக சக்தி அதிகம் உண்டு. பிறரை எடை போட்டு பழகுவதில் வல்லவர். வேணா வெளி தோற்றத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத போலயே, ஒண்ணும் தெரியாதது போலயே இருப்பார். ஆனா நல்ல டேலண்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல நுட்பமா அறிஞ்சு வச்சுக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பம். எப்பயுமே கீழே விழுந்தவங்க தான் எழுந்து ஓடுவாங்க அப்படிம்பாங்க. அது போல ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னா ஒரு 2 தடைகள் வந்து அதுக்கப்புறம் முன்னேற்றம் வந்தாதான் அதையும் நாம ரசிக்க பழகுவோம். அது போலதான் இவங்க வாழ்க்கையில ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் லாஸ். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் இது மாரி நஷ்டத்தை வராத பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த எங்களுக்கு வெற்றியா இருக்கும். அது வந்து இந்த கும்பத்துக்கிட்ட உண்டு. எவ்வளவு தடை வந்தாலும் தடையை மீறி வெற்றி பெறக்கூடியவர்கள் கும்பம். கணக்கு போட்டு வாழக்கூடியவர்கள் கும்பம். யாரெல்லாம் கணக்கு வழக்குகளை எழுதி வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வேணா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இவன் கணக்கு போட்டு வாழ்றான்டா கஞ்ச பையன் அப்படிம்பாங்க. அவன் தான் வாழ்க்கையில உயர பரப்பான். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடும் கும்பம். செல்போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடும். அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே சாப்பிடும். பேப்பர் படிச்சுக்கிட்டு சாப்பிடும். இப்படி சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு இது பண்றது, இது எல்லாமே கும்பம் தான். கும்பம் தண்ணி சுமக்கும். தண்ணீர் அதிகம் சுமக்கக்கூடிய ராசி கும்பம் தான். ஐயா, இந்த மாணிக்க பாஸ்கரர் ஜோதிடர் நெட் போட்டா நல்லது. மஞ்சுளாமா அதை கொஞ்சம் பாருங்க. மாணிக்க பாஸ்கரன் ஐயா, மாணிக்க பாஸ்கரன் ஐயா
மியூட் போடுங்க ஐயா, இறைச்சலா இருக்கு. மாணிக்க பாஸ்கரன் ஐயா. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. இவங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு பக்கத்துல இருக்கும். ஒரு அடையாளம் சொல்லும் போது நீங்க எப்பயுமே ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்துக்கு நீங்க அடையாளம் சொல்றீங்க. இங்க 7ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்க. இந்த ராசிக்காரகம் சொல்றதே அதுக்காக தான். ஒரு கும்ப வீடை 7வது வீடா காட்டுது. 7ஆம் அதிபதி அந்த வீட்டுல இருக்கிறார். நீங்க அவங்க பொண்ணு வீடு ஒரு மேற்கு திசையில இருக்கு, ஒரு கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்த வீடு மீன ராசி, அது நீர்நிலைகள் உள்ள ராசி. அப்ப நீர் பக்கத்துல இருக்கும். நீருக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் கரெக்டா நீங்க எடுத்து சொல்றதுக்கு இந்த ராசிக்காரகம் பயங்கர உதவியா இருக்கும். அப்ப இந்த கும்பம் ஒரு கோவில்கிட்ட தான் இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் இந்த வீட்டுல உண்டு. ஏன் அப்படின்னா பூரட்டாதி அப்படின்னா ஒரு ஊனம் அப்படின்னு அர்த்தம். ஒரு கண்ணாடியாவது போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கும்பம். அதே மாதிரி சதய நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. உழைக்காத வருமானம் ஒண்ணு உண்டு, அதிர்ஷ்டம். சதய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத பணம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. போன மாசத்துல நான் ஒரு ஐயாட்ட சொன்னேன், ஆமாங்க பணம் வந்தது, ஸ்டாலின் ஐயா 5000 ரூபாய் போட்டு விட்டாரு அப்படின்னு. அந்த பணம் இல்லை, எதிர்பாராத லட்சக்கணக்கில் பணம். அப்படி சதயத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. குலைந்து பேச தெரியாது கும்பத்துக்கு. சனி பகவானுடைய வீடு கும்பம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு. தாமதமா தான் எல்லாமே கிடைக்கும். சனி பகவான் அமர்ந்த வீடும் உங்களுக்கு அந்த விஷயம் தாமதமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். இதெல்லாம் அடையாளம் சொல்றதுக்கு சரியானதாக இருக்கும். அதே மாதிரி கும்ப முனிவர், கும்பேஸ்வரர், வன்னி மரம், பனைமரம், முருங்கை மரம், வேப்ப மரம், எலுமிச்சை, இஞ்சி சார் குடிச்சிட்டு போறது, எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போறது இவங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்தது மீனம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 மீனோடைய உருவங்கள் ஆப்போசிட்ல இருக்கும். இந்த மீனோடைய வால் பகுதியிட்ட இந்த மீன் இருக்கும், இந்த மீனோடைய வால் பகுதியிட்ட இந்த மீன் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உருவம் கொண்டதுதான் மீனம். மீனம் பாத்தீங்கன்னா மனக்கற்பனை உள்ள ராசி, சுய சிந்தனை உடையவர்கள், எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க ஆசைப்படுவார்கள். இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா எல்லாரையுமே நல்லவங்களாவே பாக்குறது. ஆனா இவங்களுக்கு பூர்ண ஆயுள் உண்டு. எடுத்த உடனே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா பூர்ண ஆயுள் உடையவர்கள் மீனராசி. அதுக்கு மேல அவங்களுடைய கர்மா. அனுசரிச்சு போகும் அமைப்பை பெற்றவர்கள். ஆனா மீன ராசிக்காரங்க கூட்டு குடும்பமா தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிதான், கூட்டு குடும்பமா தான் வாழ்வாங்க அப்படின்னு. ஆனா மீனம் கல்யாணம் ஆனோடனே தனி கொடுத்தனம் வச்சிடணும். ஏன் அப்படின்னா தனி கொடுத்தனம் வைக்கல அப்படின்னா மீன ராசி மீனுக்கு இறை கிடைக்கல அப்படிங்கும் போது தன்னுடைய குஞ்சுகளையே சாப்பிட்ரும். பழைய சம்பிரதாயங்கள் மீது அதிக நம்பிக்கை. எதிரியை கொள்ள வெல்லக்கூடியவங்களுக்கு இந்த மீனராசிக்கு நல்ல அமைப்பு. ஆனா திடீர் முடிவு நன்மையே தராது. அவசர புத்தி இவங்களுக்கு அதிகம் உண்டு. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க, அது இந்த மீனத்துக்கு சரியா இருக்கும். ஆடை நடை
அது இல்ல, இதுல அதிக நாட்டம் உண்டு, எங்கள்கிட்ட உயர்ந்த ஒழுக்கம் உண்டு, தெய்வ பக்தி இருக்கும். சின்ன வயசுல இருந்து இவங்ககிட்ட என்ன லட்சியம், உனக்கு என்ன லட்சியம், எப்படி வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது சொல்லும், நல்ல வீடு கட்டி வாழணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும். திருமணத்திற்கு பிறகு செல்வ நிலை உயரும். வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்குவாங்க மீனராசி. அதே மாதிரி இவங்க கனவு காண்றது, அதே போல மனசு ஒரு நிலையா ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் அந்த நினைவாற்றல் உண்டு. முன்னாடி நடக்கக்கூடிய பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே அறிய சக்தி உண்டு. இவங்க உழைப்புல வீடு மன பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் மீனம். இவங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்புகளை வேணாலும் ஒப்படைக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உருவம் சொல்லும் போது இதோடைய வாளுகிட்ட அதோடைய தலை இருக்கும், அப்படி ஆப்போசிட்டா இருக்கிறதுனாலதான் இது போல அமையும். சூடான உணவு வகைகளை சாப்பிட பிரியம். இவங்கள்ட்ட ஏதாவது வேலையாகணும் அப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து பேசிட்டா போதும், எடுத்து கொடுத்துருவாங்க, அள்ளி கொடுத்துருவாங்க. புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள். இவங்களுக்கு குறுக்கு வழி தெரியாது, பெரியோர்களை மதிப்பார்கள், வெற்றி ஒன்றே குறிக்கோள், விட்டு கொடுக்கும் தன்மை. இவங்களுக்கு தண்டிக்கவோ கண்டிக்கவோ இவங்களுக்கு தெரியாது. எதிரியை கூட நேசிக்கும் தன்மை பெற்றவர்கள். 3 வயசு 4 வயசு 7 வயசு 12 வயசு 20 வயசு 28 வயசு இந்த காலகட்டங்கள்ல ஒரு நோயோ ஒரு விபத்தோ நடக்க வாய்ப்பு உள்ளது. இவங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சால் பணம் சேரும். ஆனா மறுபடி கொடுத்துடணும்னு சொல்லி கொடுக்கணும். நீ வச்சுட்டு செலவு பண்ணிப்பாரு அப்படின்னா எவ்வளவு கொடுத்தாலும் தங்காது. இந்த மீனராசி உணவு அளிக்கிறதை விட ஆடை தானங்கள் செய்தால் இவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரும். ஒரு கோவில்ல உழவார பணி செய்தாலும் இவங்களுக்கு வெற்றியை தரும். இவங்க யார்கிட்ட கை நீட்டி எதுவும் தானமா வாங்கக்கூடாது. அதே மாதிரி கலத்திரத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காமல் செய்தால் இவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தோட செல்லும். இதுல இருந்து ஒரு கிரகம் புத்தியோ தசையோ நடத்துது அப்படின்னா அது விரயத்துல போய் முடியும். ஏன், காலச்சக்கரத்துக்கு 12 கூடியவர், 12வது ராசி அந்த ராசி தான் மீன ராசி. அதுல இருந்து நடத்தினா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப திட்டமிட்டு செயல்படுதல், அதே போல சேமிப்பு என்பது ஒருவருக்கு எந்த ராசியாய் இருந்தாலும் எந்த லக்கணமாய் இருந்தாலும் வெற்றியை தரும். நமக்கு அதை கத்துக் கொடுப்பது கொரோனா காலத்துக்கெல்லாம் நாம இல்லாத தவிச்சது நமக்கு தான் தெரியும். அது போல சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த ஜோதிட சுடர்மணி சங்க நிர்வாகிகள்,
வாய்ஸ் பிரேக் ஆகுதுயா? கனகா ஒரு போன் வந்ததுமா, கட் பண்ணி விட்டேன். ஓகே ஓகே. கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும், மற்றும் உள்ள நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் யாராவது கேட்கறதுக்கு விரும்பினாலும் கேட்கலாம். அம்மா வாய்ப்பு கொடுத்தா. ஓகே, சிறப்பு சிறப்புயா. இதுவரை எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் எமது நிறுவனர் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றிமைக்கும், சிறப்பான சிறப்புரையை கொடுத்தமைக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக கேள்வி பதில் நேரத்துக்கு போகலாம். ஐயாட யாரும் கேள்வி